இப்போதைக்கு வேணும்னா இன்ஸ்பெக்டர் உங்களை காப்பாத்தலாம். ஆனா உங்களுக்கு முகமே தெரியாத அந்த சின்ன வீட்டை காட்ட சொல்லி அந்த எம்டியோட பையன் உங்களை டார்ச்சர் பண்ணுவான் பாருங்க, அத உங்களால தாங்கவே முடியாது. அதனால விஷயத்தை விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருங்க. நாளைக்கு காலையில எனக்கு அந்த 15 லட்சம் வேணும். வரம்பு தோட்டத்துக்கிட்ட நிப்பேன், அங்க வந்து நீங்க கொடுக்கணும். விஷயம் வெளியே தெரிஞ்சா அமௌண்ட் டபுள் ஆயிடும். அப்புறம் சிக்கல் உங்களுக்கு தான். வச்சிட்டுமா? சரி. போன்ல யாரு? எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சார். சரி, உங்க எம்டியை பத்தி சொல்லுங்க. எங்க எம்டியை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா, இப்ப பிரசாத் சொன்னதை தான் நானும் சொல்லுவேன். அவரு நல்லவர், தங்கமானவர். வேற விஷயங்கள் பர்சனலா? வேற எதுவும் பர்சனலா எனக்கு எதுவும் தெரியாது சார். சரி, நீங்க போலாம். எப்போ வந்தீங்க? அரை மணி நேரம் ஆச்சு. சரி, நீ எங்க போயிட்டு வர? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? எங்க எம்டி நேத்து ராத்திரி இறந்துட்டாரு. அப்படியா? ஆமா. எப்படி? யாரோ ஒருத்தர் கழுத்து நெரிச்சு கொன்னுட்டாங்க. ஐயோ பாவம். இந்த காலத்துல நல்லவங்க எல்லாம் உடனே டிக்கெட் வாங்கிடுறாங்க இல்ல மது? என்ன பாக்குற? இல்ல, எங்க எம்டிய எப்பவுமே திட்டுவீங்க, இப்ப என்ன நல்லவருங்கிறீங்க? செத்த பின்னாடி யாரையும் கெட்டவங்கன்னு சொல்லக்கூடாது மது. அதுலயும் நம்ம நல்லா வாழ்றதுக்கு வழிகாட்டினவர் வேற. எங்க எம்டி உங்களுக்கு என்ன வழிகாட்டினாரு? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஆந்திராவுக்கு போய் எங்க எம்டி கிட்ட பேசிட்டு வந்தனே, அத பத்தி நீ ஒன்னும் கேட்கவே இல்லையே. சரி சொல்லுங்க, என்னாச்சு வேலை விஷயம்? ரொம்ப கண்டிஷன் போட்டாரு. கண்டிஷன் நம்பர் 1 குடிக்க கூடாது. கண்டிஷன் நம்பர் 2 வேலை நேரத்துல யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டா சொல்லுங்களேன். சரி, ரொம்ப ஷார்ட்டாவே சொல்றேன். நான் இனிமே அந்த கம்பெனில வேலை பார்க்க போறதே இல்ல. வேற என்ன பண்ண போறீங்க? உங்க எம்டி மாதிரி பிசினஸ் மேக்னெட் ஆக போறேன். என்னது, பிசினஸ் பண்ண போறீங்களா? ஆமா. அதுக்கு பணம்? அதான் உன் எம்டி உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. கல்யாணமான 3 வருஷத்துல ஒரு நாள் கூட நீ பெட்ரூம லாக் பண்ணதே இல்ல. இப்ப என்ன திடீர்னு லாக் பண்ணிருக்கேன்னு நான் உடைச்சேன். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லிட்டு தான் உடைச்சேன். உள்ள செக் பண்ண கட்டு கட்டா பணம். அந்த கிஃப்ட் சூட்கேஸ் உன் எம்டி கொடுத்தது. அத நான் பார்த்தேன். சம்பந்தம் இல்லாம உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்காருன்னா அது பிளாக் மணி. கொடுத்தவரு இல்லாம போயிட்டாருன்னா அது என்ன மணி? தட் இஸ் மை மணி. என்னோட பிசினஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நான் முதல்ல சொன்னத கனெக்ட் பண்ணி பாரு. நம்ம வாழ்க்கைக்கு அவருதான் வழிகாட்டினவரு. கரெக்டா? என்னங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னது? அந்த பணத்தை மேனகாக்கு கொடுக்க சொல்லிருக்காங்க. யாரு மேனகா?
அவர் செகண்ட் ஒய்ஃப்க்கு பிறந்த பொண்ணு. ஓஹோ, இதுல இப்படி ஒரு ஃபிட்டிங் இருக்கோ? ஆமாங்க. ச்சே, அந்த பொண்ணு கிட்ட என் நம்பரை கொடுத்திருக்காரு. அவளுக்கு பணம் அனுப்பலன்னா அந்த பொண்ணு வெளிநாட்டுல அனாதையா நிப்பாங்க. உன் கூட பெரிய தலைவலியா போச்சு. கட்டின புருஷனா வேலை இல்லாம சீட்டாட காசு இல்லாம நடு ரோட்ல நிக்கிற. என்ன பத்தி கவலைப்படல, எவ்வளவு ஒருத்தைய பத்தி கவலைப்படுற நீ? நான் உண்மையை சொன்னேங்க. சரி, நீ இவ்வளவு சிக்கல்ல இருக்கிறதுனால ஒரு வேலை பண்ணலாம். என்ன? அந்த பணம் மொத்தம் எவ்வளவு இருக்கு? 80 லட்சம். அதுல பாதிய அவளுக்கு கொடுத்துடலாம். ச்சே, அவனும் அதே தான் சொல்றான், நீங்களும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவனா? எவன்? பிரம்மா. யாரு? பக்கத்து வீட்டு அருளுசு பிரம்மாவா? ஆமா. அவனுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது? அது வந்து என்ன தவிர எல்லாரும் தெளிவா இருக்காங்க. ச்சே. என்னக்கா மாமா டென்ஷனா போயிட்டு இருக்காரு? என்னமோ தெரியலடா. நேத்து நீயும் மாமாவும் சினிமாவுக்கு போனீங்க போல இருக்கு. சினிமாவுக்கா? மாமா ஆந்திராவுக்கு போயிட்டு இப்பதான்டா வராரு. மாமா ஆந்திராவுக்கா? நீ வேற. நேத்து சத்யன் தியேட்டர்ல படம் பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு மாமாவை பார்த்து ஹாய் சொல்லியிருக்கான். அவரு ஹாய்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவன் என் ஃப்ரெண்டுங்கிறது மாமாவுக்கு தெரியல போல இருக்கு. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். இதுல நீ வேற. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.